ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அனைவருடனும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான வழி அன்பு என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். உலகம் ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் கூட குடும்பமாகவே இந்த உலகத்தில் வாழ்கின்றனர். முந்தைய காலங்களில் கூட்டு குடும்பமாக அனைவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர். உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் இணைந்து ஒன்றாக வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று அன்பு. அன்பு இருக்கும் இடத்தில் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து செல்வதும் இயல்பாக இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்திருக்க வேண்டும். எனவே சேர்ந்து இருப்பதற்கு அன்பு தேவைப்படுகிறது. அன்பு என்பது பண்புகளுடன் சம்பந்தப்பட்டது. பண்புகள் இருந்தால் நமக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் அன்பு உருவாகுகிறது. பண்புகள் குறையும் போது அன்பின் தரமும் குறைந்து விடுகிறது. இன்றைய காலங்களில் அன்பு என்பது இதயத்தில், அதாவது மனதில் இருந்து வெளியேறி மூளைக்கு, அதாவது புத்திக்கு சென்றுவிட்டது. உணர்வு பூர்வமாக அன்பை அனுபவம் செய்வதற்கு பதிலாக அறிவின் அடிப்படையில் அன்பை தேடுகிறோம், அதை ஆராய்ச்சி செய்கிறோம். அதனால் மனம் அன்பை இழந்து சந்தோஷமில்லாமல் இருக்கிறது. எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள், வயோதிகர்கள், சிறிய குழந்தைகள் கூட அன்பின் ஏக்கத்தில் அதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். முந்தைய காலங்களில் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை அனுபவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அதில் தோல்வியடைந்ததனால் இறைவனிடமிருந்தும் அன்பை அனுபவம் செய்ய முடியவில்லை. பிறகு இந்த அன்பை ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே தேடும் போது அங்கேயும் அன்பின் அனுபவம் கிடைக்கவில்லை. உண்மையான அன்பு சுயநலமுடையதாக இருக்காது. சுயநலத்துடன் இருக்கிற அன்பின் அடையாளம் என்னவென்றால், நீங்கள் விரும்புவது கிடைக்கவில்லை என்றால் அந்த உறவே துண்டிக்கப்பட்டுவிடும். சுயநலமுடைய அன்பு எப்போதும் வெளியில் ஒரு மாதிரியாகவும் உள்ளுக்குள் முற்றிலும் வேறுபட்டதாகவும் இருக்கிறது. உண்மையான அன்பு என்று நினைத்தது இறுதியில் அவர்களை ஏமாற்றத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறது. பொய்யான அன்பின் அடையாளம் என்னவென்றால், அது நம்மிடம் சார்ந்திருக்கும் தன்மையை உருவாக்குவதோடு உறவை ஒரு வியாபாரம் போல ஆக்கிவிடுகிறது. அன்பு என்பது நமது நேர்மையையும் சத்தியத்தையும் வளர்க்க வேண்டும். உண்மையான அன்பின் நிறைவையும் இனிமையையும் அனுபவம் செய்தால் பொய்யான அன்பிலிருந்து விடுபட்டுவிட முடியும். யாராவது உங்களிடம் அன்பு செலுத்த விரும்பினால் அவர்கள் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கின்றார்கள் என்று முதலில் பாருங்கள். உங்களுடைய உள்ளுணர்வு மிக விரைவில் அது எப்படிப்பட்ட அன்பு என்பதை உணர்ந்துவிட வேண்டும். உண்மையான அன்பை அனுபவம் செய்வதற்கு என்னுடைய மனம் தூய்மையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தூய்மையான மனதினால் மட்டுமே உண்மையான அன்பை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.